கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் சங்கீதம் 27:13 வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நாங்களோ அல்ல, ஒரு கூட்ட ஜனமாக அல்ல, நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே சொல்லும்படியான வாக்கியம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்றைக்கோ கெட்டு போயிருப்பேன். எப்படிப்பட்ட விசுவாசம்? வேத வசனத்தை உங்கள் கண்களினால் கண்டு நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட விசுவாசம்? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாசம். எல்லாருமே சொல்லலாமா? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாசம். அது எங்கே? ஜீவனுள்ளோர் தேசத்திலே. என்ன தேசம்? ஜீவனுள்ளோர் தேசம். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருடைய தேவனாயிருக்கிறார்? ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். லூக்கா 20:38 வசனம், கர்த்தராகிய இயேசு மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவனாயிருக்கிறார். அப்படி ஜீவனுள்ளவர்கள் மத்தியிலே வாழும் பொழுது கர்த்தருடைய நன்மை எனக்கு உண்டாகும் என்று விசுவாசிக்க நான் அழைக்கப்படுகிறேன். நம்முடைய வீட்டிலே நம்மோடு கூட வாழக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேணும். அப்போது நம்முடைய குடும்பம் ஜீவனுள்ளோரின் தேசமாய் மாறும். அங்கே கர்த்தருடைய நன்மை காணப்படும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தபடியினாலே இந்த நாளிலே நான் ஜீவனோடு இருக்கிறேன். கர்த்தருடைய நன்மையை நான் என்ன செய்தேன்? கண்டேன், காண்கிறேன், இனிமேலும் காண்பேன் என்ற விசுவாசம் என்னை வாழ வைக்கிறது. நான் கெட்டுப்போகவில்லை. ஆகவே அப்போஸ்தலர் 14:9 வசனம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். 2 கொரிந்தியர் 5:6 வசனம் விசுவாசித்து நடக்கிற விசுவாசம். யோவான் 20:29 வசனம் காணாதிருந்தும் விசுவாசிக்கிற விசுவாசம். எபிரேயர் 10:39 வசனம் ஆத்துமா ஈடேறுகிற விசுவாசம். அப்போஸ்தலர் 15:8 வசனம் இருதயத்தை சுத்தமாக்குகிற விசுவாசம். சங்கீதம் 27:13 வசனம் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசம். இத்தனை விசுவாசம். நானோ கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்திலே நாம் வளர, பெருக, நிலைத்திருக்க கர்த்தராகிய இயேசு நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியாகிய கடவுள் தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 27:13 வசனத்தை நீங்கள் உங்கள் நாவினாலே அறிக்கையிடுங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம்? ஜீவனுள்ளோர் தேசம் என்றால் அந்த தேசத்திலே துதித்தலும் ஜெபித்தலும் கொடுத்தலும் இருக்கும். ஜீவனுள்ளோர் தேசம் எங்கே இருக்கிறது? அந்த தேசம் எப்படிப்பட்டது என்றால் துதித்தலும் ஜெபித்தலும் கொடுத்தலும் உடைய தேசம். நம்முடைய சரீரமாகிய தேசம், நம்முடைய குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய தேசம். இந்த தேசத்தில் கர்த்தருடைய நன்மை உண்டாகும்
விசுவாசியுங்கள். கிறிஸ்தவத்திலே 3 அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்திலே 3 அம்சங்கள். அதிலே பிரதானமானது மனிதன், கடவுள், பொல்லாதவன். மனிதன் மத்தியிலே இருக்கிறான், கர்த்தர் வலது பாரிசத்திலே இருக்கிறான் நம்மோடு கூட, இடது பாரிசத்திலே பொல்லாதவனும் இருக்கிறான். ஆகவே வேதத்தின் பாத்திரங்கள் 3: மனிதன், கடவுள், பொல்லாதவன். நான் கடவுளோடு, இறைவனோடு, ஈசனோடு, தெய்வத்தோடு, இயேசுவோடு சேருவேனையானால் அவன் தனித்து விடப்படுவான். நான் பொல்லாதவனோடு சேர்வேனையானால் அவர் வருந்துவார், இவனை இழந்து விட்டேனே என்று சொல்லி. ஆகவே மைனாரிட்டி, மெஜாரிட்டி, இந்த மெஜாரிட்டியை நிர்ணயிக்க வேண்டியவன் மனிதன். இந்த மனிதனுக்குள்ளாக 3 அம்சங்கள் இருக்கிறது: ஆவி, ஆத்மா, சரீரம். இவன் தான் மனிதன். இந்த மனிதனுக்குள்ளாக துதித்தலும், ஜெபித்தலும், கொடுத்தலும் இருந்தால் அந்த சரீரம் ஜீவனுள்ளோர் தேசம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது தேவனுடைய தேசமாய், ஜீவனுள்ளோருடைய தேசமாய் எப்போது மாறும் என்றால் அந்த குடும்பத்தார் யாவரும் அவரை துதிக்க வேணும், இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேணும், கொடுக்க வேணும். கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பணத்தை மாத்திரம் நினைக்கக்கூடாது. துதிகளை கொடுக்க வேணும், ஸ்தோத்திரங்களை கொடுக்க வேணும், வேதத்தை வாசிக்க வேணும், வேத வாசிப்பின் நேரத்தை அவருக்கென்று கொடுக்க வேண்டும், உபவாச நாளை அவருக்கென்று கொடுக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும், உங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும், ஏழை எளிய ஜனங்களுக்கு உங்களுடைய உடைமைகளில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும், உங்களுடைய அன்பை கொடுக்க வேண்டும், உங்களுடைய ஆறுதல்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்படியாக வாழ்கிற ஒரு பிள்ளை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. லூக்கா 20வது அதிகாரத்தின் 38வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் மரித்த நிலையில் இருக்கிறவனுக்கு கடவுள் அல்ல, அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். அவர் யாருக்கு கடவுள்? ஜீவனுள்ளோருக்கு கடவுள். அப்ப யார் ஜீவனுள்ளவர்கள்? அவரை நோக்கி துதிக்கிறவர்கள், அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், அவருக்கென்று கொடுக்கிறவர்கள். இதற்கு மாற்றான வார்த்தை என்ன தெரியுமா? துதித்தலும், ஜெபித்தலும், கொடுத்தலும், தூஷித்தலும், சபித்தலும், வஞ்சித்தலும். கொடுப்பதற்கு பதிலாக அவரை என்ன செய்வது? வஞ்சிப்பது. ஆகவே தூஷித்தல், சபித்தல், வஞ்சித்தல் இந்த சரீரமாகிய தேசத்திலே காணப்படாமல் துதித்தலும், ஜெபித்தலும், கொடுத்தலும் காணப்பட்டால் நானோ ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்கிற விசுவாச பிள்ளையாய் காணப்படுவேன். ஆகவே நீங்கள் கருத்தாய் உங்களுடைய இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவாய் அவரை துதிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவாய் அவரை நோக்கி செபிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவாய் அவருக்கென்று கொடுக்கிறீர்கள். மாறாக தூஷித்து கொண்டிருந்தால், சபித்து கொண்டிருந்தால், வஞ்சித்து கொண்டிருந்தால் அவர் உங்களுக்கு தேவன் அல்ல. எவரொருவர் அவரை துதித்து ஜெபித்து அவருக்கென்று கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாயிருக்கிறார். அவர்கள் எல்லோரும் ஜீவனுள்ள தேசத்திலே வாழக்கூடிய, வாழ்வு செய்யக்கூடிய விசுவாச பிள்ளைகளால் அடங்கிய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளின் தேசம். ஆகவே நானோ ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்கிற ஒரு விசுவாச பிள்ளை. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே பிரதானமாய் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை உண்டென்றால், எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி பழகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம், நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே துதித்தலும், ஜெபித்தலும், கொடுத்தலும் உங்களிலே பெருகுவதாக இயேசு நாமத்தினால். துதிக்கலாமா? காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் கர்த்தரை துதிக்க வேணும். இயேசுவே, இந்த காலை வேளையை காண செய்தபடினாலே நான் உம்மை துதிக்கிறேன். இந்த காலை வேளையை காணும்படியாக எனக்கு கிருபை செய்கிறே, உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
இரண்டாவதாக ஜெபியுங்கள். இந்த நாள் முழுவதும் நீர் என்னை கிருபையாய் நடத்தும் இயேசுவே என்று சொல்லி அதற்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கள். துதித்தல், ஜெபித்தல், கொடுத்தல் உள்ள ஜீவனுள்ளோரின் தேசமாக உங்கள் குடும்பம் மாறுவதாக இயேசு நாமத்தினாலே. அவர் மரித்தோரின் தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோரின் தேவன். அல்லேலூயா. ஆகவே யோவான் 6வது அதிகாரத்தின் 64வது வசனம், பக்கம் 135 புதிய ஏற்பாட்டிலே, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். அவரோடு கூட இருந்த சீசர்களிலே சிலரை அறிந்த இயேசு சொல்லுகிறார், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதிகால முதலாக இயேசு அறிந்திருந்தார். யோவான் 6வது அதிகாரத்தின் 64வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களில் விசுவாசம் இல்லாத சிலர் இருக்கிறீர்கள், உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு முன்பாக நீங்கள் சொல்லுங்கள், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், விசுவாசித்து நடக்கிற விசுவாசம், காணாதொன்று விசுவாசிக்கிற விசுவாசம், ஆத்மா ஈடேறுகிற விசுவாசம், இருதயத்தை சுத்தமாக்குகிற விசுவாசம், கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசம். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நான் ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மையை நான் காண்பேன் என்ற விசுவாசம் என்னிலே தங்கி இருக்கும். ஆகிலும் உங்களில் சிலர் அப்படி விசுவாசிப்பது இல்லை என்பதை இயேசுடைய சீசரிடத்திலே சொன்னார். யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனம். இயேசு நம்முடைய ஆலயத்திலே வந்திருந்து, உங்களில் சிலர் என்னை விசுவாசிப்பதில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நானோ கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன், ஜீவனுடைய தேசத்தில் வாழ்கிற விசுவாசப்புள்ள இயேசுவே அதை நீரே அறிவீர் என்று சொல்ல முடியுமா? சொல்ல வேணும். தகுதியை பெருக்கிக் கொள்ள வேணும், நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேணும். ஆகவே நன்மையை காண்பேன் என்ற விசுவாசம், நல்லதே நடக்கும் என்ற விசுவாசம் உங்களில் சிலருக்கு இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். லூக்கா 17வது அதிகாரம் 5வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 109வது பக்கம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். என்ன ஒரு அருமையான வாக்கியம்! அவருடைய சீசர்கள் சிலர் அவரை விசுவாசியாதவர்கள். இயேசு சொல்லுகிறார் யோவான் 6வது அதிகாரத்தின் 64வது வசனத்திலே, உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் இருக்கிறீர்கள், விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று நான் காண்கிறேன், என்னை காட்டிக் கொடுக்க போகிறவனே நான் காண்கிறேன் என்றார். அப்போஸ்தலர், அவருடைய விசுவாசிகள், அவருடைய சீசர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் இயேசுவே என்றார்கள். ஆகவே இன்றைக்கு நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லாதிருந்தால் நீங்கள் இயேசுவிடத்திலே வந்திருந்து, இயேசுவே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேளுங்கள். கேட்கலாமா? இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்கலாம். மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 61வது பக்கம். மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இயேசுவிடத்திலே போய் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு அவன் சொன்னான். யாரெல்லாம் இப்படி இயேசுவிடத்தில் பேச போகிறோம்? இயேசுவோடு பேசுகிறவர்கள் யார்? இயேசுவோடு பேசுகிறவர்கள் யார்? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாருமாக நேரடியாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு
உதவி செய்யும். என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாசம் எனக்கு உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய சரீரம் ஜீவனுள்ளவருடைய தேசம். நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னை நானே கொடுக்கிறேன். இந்த ஜெப வேளை என்று சொல்லுகிறார்கள். ஜெப வேளை காலை 5 தொடங்கி 6 மணி வரையிலும். என்னை கேட்டால் நீங்கள் எழுந்தவுடனே அவரை துதியுங்கள், ஜெபியுங்கள், உங்களை அவருக்கு என்று கொடுங்கள். ஜீவனுள்ள தேசத்தில் வாழுகிற ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற பிள்ளையாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அது தொடங்கி அப்படியே கையை ஊண்டி எந்திரிக்கணும். யாரெல்லாம் கையை ஊண்டி எந்திரிப்பீங்க? படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது யாரெல்லாம் கையை ஊண்டி எந்திரிப்பீங்க? துள்ளி குதிச்சு எந்திரிக்கிறவங்க எத்தனை பேர்? எந்திரிச்சு உடம்பெல்லாம் வளைச்சு நெரிச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது, இயேசுவே, நான் முடவனாகி போகவில்லை, நான் பிசகி போகவில்லை, எனக்கு பக்கவாதம் வரவில்லை, நான் சாகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன சொல்றாங்க? படுத்த படுக்கையிலே செத்து போனாரு, காலையில் வரல. அப்போ நாம் சுவாசத்திலே விசுவாசத்திலே எப்போதும் அவரை துதிக்க வேணும், எப்போதும் அவர்களுக்கு ஜெபிக்க வேணும். எழுந்தாகிவிட்டது. இயேசுவே, இன்றைக்கு நீர் எனக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எந்த கெட்ட கனவும் வரவில்லை, நான் அற்புதமாக தூங்கினேன். யாரெல்லாம் நேற்றிரவு அற்புதமாக தூங்கினவர்கள்? நல்லா தூங்கினவர்கள்னு கேட்க முடியாது. தூக்கத்தில் அற்புதம் நடக்க வேண்டியிருக்கு. அற்புதமாக தூங்கினவங்கள ஒரு இல்லை சொல்லுங்க. 4 பேர் தான் அற்புதமாக தூங்கியிருக்காங்க. மற்றவங்களாம் அறகுறையாக தூங்கினவங்க. தூக்கம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு நிம்மதியே இருக்காது. அதான் ஒரு ஐயா சொல்லுவார், எனக்கு நிம்மதி என்று ஒன்று உண்டென்று சொன்னால் அது அந்த தூக்க நேரம் தான். அதில் கூட சில நேரம் வட்டிக்காரன் வந்து என்னை தூக்கத்தை கெடுத்துறான். இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே உங்களுடைய விசுவாசம் சில நேரங்கள் அவிசுவாசமாய் மாறி போகும் பொழுது நேரடியாக இயேசுவிடத்தில் வந்து கேளுங்கள். இயேசுவே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். யோவான் 6வது அதிகாரத்தின் 64வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறாரே, உங்களில் சிலர் விசுவாசிப்பதில்லை. இந்த வசனத்துக்கு முன்பாக இல்லை, நான் எப்போது விசுவாச வாழ்கிறேன் என்று சொல்ல தகுதி உள்ளவர்கள் யார்? உங்களில் விசுவாசியாத சிலர் உண்டு. விசுவாசியாதவர் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் இன்னார் என்றும் ஆதி காலம் முதலாக இயேசு அறிந்திருந்தார். ஆதி காலம் முதலாக. அப்போ நாம் தோன்றுவதற்கு முன்னதாக நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருப்போம் என்பதை அவர் என்ன செய்தார்? அறிந்திருந்தார். ஆகவே யாரும் தப்பிக்கொள்ள முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீங்கள் உண்மையிலேயே விசுவாசம் உள்ள பிள்ளையா, இல்லை என்று சொன்னால் அவிசுவாசம் உள்ள பிள்ளையா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் இயேசுவை என்று கேட்கிற ஒரு தேவ பிள்ளையா, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க போகிற பிள்ளையா என்பதை ஆதி காலம் முதலாக இயேசு அறிந்திருக்கிறார். அதனால நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க யாரும். விசுவாசம், இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 6வது அதிகாரத்தின் 64வது வசனத்திலே, உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு, விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று ஆதி காலம் முதலாக நான் அறிந்திருக்கிறேன். சிலோரவென்றால் என்னிடத்தில் வந்து, இயேசுவே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்பார்கள். சிலோரவென்றால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் பலவீனம், அவிசுவாசம் இருந்தால் நாம் மறுபடியும் இயேசுவிடத்தான் போகணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி
எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 309வது பக்கம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓட வேணும்? எப்படி ஓடணும் சொல்லுங்க? பொறுமையோடு ஓடணும். அது ஏன் பொறுமையோடு ஓடணும்? ஏன் பொறுமையோடு ஓடணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துகிற ஓட்டத்தில் ஓடக்கடவோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எழுதாமல் பொறுமையோடு ஓடுங்கள் என்று சொல்ல காரணம் என்ன என்று கேட்டால், லூக்கா 21வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆகவே பொறுமையோடு ஓடும் பொழுது உங்கள் ஆத்மா அவரை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும். சொல்லாமா? பொறுமை இழந்து என்ன செஞ்சிருவாங்க? துதிக்கிறத விட்டுருவாங்க, மாறாக என்ன சபிப்பாங்க. பொறுமை இழந்து செபிக்கிறத விட்டுருவாங்க, மாறாக தூசிப்பார்கள். பொறுமை இழந்து கொடுப்பதை நிறுத்திக் கொள்வார்கள், மாறாக வஞ்சிப்பார்கள். ஆகவே பொறுமையின் அவசியத்தை உணர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியான தெய்வம் எழுதுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு அவரை நோக்கி ஓடக்கடுவோம். ஏனென்று கேட்டால் பொறுமையினாலே தான் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் காத்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உங்கள் ஆத்துமா ஈடேறும். எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 39வது வசனம் அடிப்படையிலே. அப்ப நம்ம பொறுமை அவசியம் இல்லையா? யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பொறுமையோடு ஓடலாமா? பொறுமையோடு ஓடலாமா? யாரெல்லாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? துதித்தலும் ஜெபித்தலும் கொடுத்தலும் அதிலே பொறுமை. லூக்கா 21வது அதிகாரத்தின் 19வது வசனம், உங்கள் பொறுமையினால் எதை காத்துக்கொள்ளுங்கள்? ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லலாமா? பொறுமையினால் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். கொஞ்சம் பொறுப்பாக இருப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருறா. இப்போ தானே சட்னி காட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் ஆச்சு, உடனே பையன் தூக்கிட்டு கோச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். அம்மாவோடைய ஆத்மா தவிக்கும். சிலர் வீட்டில் உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணுறது, இவ்வளோ நேரமாக சமைக்கலை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, செஞ்சு பார்த்தா தானே தெரியும். எப்படி பொறுத்தார் எல்லாருக்கும் தெரியும். பொறுமை பெரிது. அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் துதித்தும் ஜெபித்தும் கொடுத்தும் நீங்கள் தேவனுடைய நன்மையை காணவில்லை, கர்த்தருடைய நன்மையை காணவில்லை என்று சொன்னால் உங்களுக்கென்று ஒரு பாதையை, ஒரு வழியை, ஒரு போக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல நீங்கள் என்ன செய்ய வேணும்? பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருக்க வேணும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுகிறார், லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21:9, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். எத்தனை நாளா யுத்தம் நடக்குது? யுத்தம் நடக்குதா? இயேசு சொல்லி இருக்கிறார் பாருங்கள், லூக்கா 21:9, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது, அழிவு உடனே வராது. இன்றைக்கு யுத்தம் வந்து விட்டது, ஆயத்தமாகுங்கள், கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். இயேசு கிறிஸ்து மீண்டு வருகிறார், அவர் வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. இயேசு என்ன சொல்லுகிறார்? யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படும் போது பயப்படாமல் இருங்கள். இந்த விசுவாசம் வேணும். பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள். உங்கள் ஆத்மாக்களை பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படுவீர்கள், பயப்படாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் போராட்டங்களையும் கேள்விப்படுகிறோம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே,
ஆனாலும் முடிவு உடனே வராது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இப்போ நாம் யுத்த தேசத்தில் இருந்தாலும் ஜீவனுள்ள தேசத்தில் வாழ்கிற ஜீவனுள்ள விசுவாச பிள்ளையா இருந்தால் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிற விசுவாசமே உங்களை ஜீவனுடைய தேசத்தில் பங்கடைய செய்யும். தேசத்தில் யுத்தங்கள் நடக்கிறது, கலகங்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது. தொடர்ந்து இயேசுவும் சொல்லுகிறார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சியும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். ஆனாலும் நீங்கள் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இந்த யுத்தங்களும் கலகங்களும் போராட்டங்களும் சண்டைகளும் ஒன்றும் புதிதல்ல. மனிதன் என்றைக்கு இந்த பூமியிலே காணப்பட்டானோ அன்றைய தினத்திலிருந்து மனிதனுக்கு மனிதன் விரோதியாகி போனான், மனிதனுக்கு மனிதன் எதிரியாகி போனான், மனிதனுக்கு மனிதன் போராடுகிறான். தேசத்துக்கு தேசம் விரோதமாகி போகிறது, ஜனத்துக்கு ஜனம் விரோதமாகி போகிறது. நீங்களவென்றால் இந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்களேயானால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு கர்த்தருடைய நன்மை உண்டாகும். ஆகவே எருசலேமில் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்பட்டாகிவிட்டது. அந்த கன்று தயாராகிவிட்டது. அந்த பீஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாகிவிட்டது என்று அநேகர் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார்கள். தவறு என்று சொல்வதற்கில்லை. இந்த வேத வசனத்தின்படி இந்த தேசத்திலே முன்பும் யுத்தம் நடந்தது, இன்றைக்கும் யுத்தம் நடக்கிறது, இனிமேலும் இந்த யுத்தம் நடக்கும். இது இந்த பூமிக்குரிய தேசம். ஆனால் ஜீவனுள்ள தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்களேயானால் உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் பரம தேசத்திலே பங்கடைவீர்கள். ரொம்ப சுருக்கமான வழி என்றால், நீங்கள் துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், தேசத்துக்கு தேசம் விரோதமாக எழும்பட்டும், ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக எழும்பட்டும், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்கிற ஜீவனுள்ள தேவனுடைய தெய்வ பிள்ளை, ஜீவனுள்ள விசுவாச பிள்ளை. என் தேவன் எனக்கு தெய்வமாக இருக்கிறார். ஜீவனுள்ளவருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். மரித்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு அவர் தேவனாய் இல்லை. ஆகவே நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன். புரியுமா? இப்போ நீங்கள் துதிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள். இந்த 3 அம்சங்களும் உங்களிலே நிறைந்து காணப்படுகிறபடினாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் உண்டாகிறது என்று சொன்னால், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நான் காணப்படுவேன். அந்த விசுவாசம் உண்டா? ஏனென்றால் நான் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி ஒவ்வொரு நிமிடமும் துதிக்கிறேன். என் தேசத்தில் எப்போதும் துதிகள் காணப்படுகிறது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். என்னால் இயன்றதை அவருக்கென்று கொடுக்கிறேன். என் வேத வாசிப்பு நேரத்தை அவருக்கு கொடுக்கிறேன். நான் ஒழிக்கவில்லை. என் சரீரத்தை அவருக்கென்று பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் கரைவிடவில்லை. ஆகவே இந்த தேசத்திலே யுத்தங்களும் கலகங்களும் போராட்டங்களும் சம்பவிக்க வேண்டியதே. இந்த தேசத்திலே உடனேலாம் எந்த முடிவு வராது. ஆனால் நமக்கு ஒரு முடிவு உண்டு. ஜீவனுள்ள தேசத்திலே பங்கடையும்படியான தகுதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கே ஒரு முடிவு உண்டாகட்டும். நான் எப்போது அவரை துதிப்பேன், நான் எப்போது அவரை துதிப்பேன், நான் எப்போது அவர்களுக்கு ஜெபிப்பேன், நான் எப்போது அவரிடத்தில் வேண்டுதல் செய்வேன், நான் எப்போது எனக்கென்று எதையும் வைக்காமல் எதையும் அவருக்கென்று கொடுப்பேன். கொடுக்கலாமா? ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுக்க வேண்டும்? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே தான் நான் ஜீவன் தப்பி இருக்கிறேன். ஆகவே அவருக்கு நான் கொடுக்க வேண்டும். கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிற தேவப்பிள்ளை, இல்லை என்றால் கட்டுப்போய் விடுவேன். ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள். நான் ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்கிற ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாச பிள்ளை. மறுபடியும் சொல்லட்டுமா? நான் ஜீவனுடைய தேசத்தில் வாழ்கிற ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாச பிள்ளை. யாரெல்லாம் அப்படி சொல்லுவீர்கள், யாரெல்லாம் அப்படி சொல்ல மாட்டீர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இயேசுவிடத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு இயேசுவே,
நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் இயேசுவே என்று சொல்லி விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடி பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். யுத்தங்களும் கலகங்களும் போராட்டங்களும் இந்த பூமியில் சம்பவிக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் சரீரமாகிய தேசத்தில் யுத்தமும் கிடையாது, போராட்டமும் கிடையாது, கலகமும் கிடையாது. அங்கே தேவனாகிய கர்த்தருடைய நன்மை உண்டாயிருக்குமா? ஒரு ஐயா என்னிடத்திலே கேட்டார்கள், இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் வந்துவிட்டது என்று சொல்லி தொலைக்காட்சியிலே கைபேசியிலே விதவிதமான சத்தியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், அவர் வருவார், வராமல் போவார். இந்த பதில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, வராட்டா என்ன, நான் அவரிடத்திலே போவேன். புரியுமா? இதோ வருகிறார், அதோ வருகிறார் என்று சொல்லுவார்கள். நீங்கள் நம்பாதீங்கள், இயேசுவே சொல்லி இருக்கிறார். அப்போ உங்களுடைய தேசம் ஜீவனுள்ள தேசமாயிருந்தால் நீங்கள் கர்த்தருடைய நன்மை நிச்சயமாய் காண்பீர்கள். உங்கள் சரீரமாகிய தேசத்தில் உங்களுக்கு விசுவாசம் பெருகி இருக்கிறது. நான் ஒரு காலம் அவரை வஞ்சிக்கவில்லை, நான் ஒரு காலம் அவரை சபிக்கவில்லை, நான் ஒரு காலம் அவரை தூஷிக்கவில்லை. நான் எல்லா நேரங்களிலும் அவரை துதித்திருக்கிறேன், நான் எல்லா நேரங்களிலும் அவரை நோக்கி ஜெபித்திருக்கிறேன், நான் எல்லா காலங்களிலும் என்னால் என்றது அவருக்கென்று கொடுத்திருக்கிறேன். இந்த விசுவாசம் இருக்கிறபடினாலே உங்களுடைய சரீரமாகிய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். உங்களுக்கு மரணமே இல்லாத வாழ்வு உண்டாகும். ஆகவேதான் லூக்கா 20:38 பிற்பகுதி சொல்லுகிறது, எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே, அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்று இயேசுவே சொல்லுகிறார். யாரெல்லாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம்? பிழைத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய நன்மையை காண்பார்கள், மரித்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய நன்மையை காண மாட்டார்கள். நானோ ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நானோ ஜீவனுடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். விசுவாசிக்கிறீர்களா? சொல்லக்கூடிய தகுதி உண்டா? ஒருவேளை விசுவாசத்தில் குறைபட்டிருந்தால் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண இயேசுவே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் இயேசுவே. விசுவாசத்தை துவக்கிறவர் நீர்தான், முடிக்கிறவர் நீரார் என்று அறிந்து உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். என்றால் இந்நாட்களிலே இரண்டாம் வருகையை பற்றி, தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை பற்றி, கர்த்தர் இயேசு வரப்போகிறார் என்பதை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லதுதான், அது தேவைதான், அவசியமான ஆழமான சத்தியங்கள் தான். ஆனாலும் நீங்கள் ஜீவனுள்ளோராக இருந்தால்தான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே வாசம் பண்ண முடியும். நீங்கள் ஜீவனுள்ளோராக இருந்தால்தான் ஜீவனுள்ள தேசத்திலே பங்கடைய முடியும். ஏனென்றால் மரித்தோருக்கு அவர் தேவனாய் இல்லை, ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது, இரண்டாம் வருகை சமயமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தமாங்கள் என்று சொன்னால் எப்படி ஆயத்தமாக முடியும்? நீங்கள் ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்கிற கர்த்தருடைய நன்மையை காண்கிற தேவ பிள்ளையாய் மாறுவீர்களாக. மாறலாமா? அப்ப இன்றைக்கு சரீரமாகி இந்த தேசத்தில் எப்போதும் அவரை துதிக்கும் துதி இருக்கிறதா? அவரை நோக்கி ஜெபிப்பீர்களா? அவருக்கென்று கொடுப்பீர்களா? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தை லூக்கா 21:10 யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். ராக்கெட் இங்க வராதுன்னு சொல்லுங்க, குண்டு இங்கெல்லாம் வந்து விழாதுன்னு சொல்லுங்க. பயப்படாதிருங்கள். ஒரே ஒரு நீதிமான் நிமித்தமா 2 பெரிய பட்டணங்களை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்கள் நிமித்தமா உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம்? ஆமென். அதனால தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துட்டு, கைபேசியை பார்த்துட்டு, சில சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்துட்டு பயந்து சாகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. நாம் அதற்குள்ள புறப்பட்டு போயிடுவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். முடிவு உடனே வராது. எனக்கு முடிவு வருகிறது. என்ன முடிவு? மரணம் சம்பவிக்க போகிறது. நீங்க சொல்லுங்கள், இந்த பூமியிலே போராட்டங்களும் யுத்தங்களும் கலகங்களும் வந்தது,
ஆனால் நானோ வென்றால் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், பொறுமையோடு இயேசுவை நோக்கியே நான் ஓடினேன். அவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார், அவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்தார், அவரே விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறோமா இருந்து நான் பொறுமையோடு என் ஓட்டத்தை ஓட உதவி செய்தார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார், ஆகவே விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லாருமே எழுந்திருக்கும்.